அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ். ஒருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் இது பண்ணணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை பார்த்து பண்ணணும். ஸோ இந்த கான்டென்ட் க்ரியேஷன் பிடிச்சி தான் இறங்குறேன். இந்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஒரு நோப் லெவல் தான் இருக்கும். பேசிக் லெவலான எடிட்டிங்கு, பேசிக் லெவலான ஸ்பீச்சாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பேசிக் லெவலாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு 10-15 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்போ தான் நான் பிகினர். ஸோ ஒரு வீடியோவில் நான் கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போது கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன விஷயம் நான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே இந்த கேமரா வாங்க, இந்த மைக்கை வாங்க, இந்த லைட் செட்டப்பை மாற்றுன்ற மாதிரி பெருசாக சொல்லாமல் சின்ன சின்ன விஷயமா இதெல்லாம் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதை பாருங்கள். இல்லைனா ஒரு சேலஞ்சாகவே எடுத்துகிட்டு பண்ணுறேன் நான். ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சோ இல்லை பேசிக்கான லேப்டாப் வச்சோ எப்படி ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி